A full day in USA. ஒரு நாள் ஃபுல்லாக நான் எங்கே போனேன்னு ஒரு குட்டி vlog தான். ஆக்சுவலி இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸு. ஒன்று வந்து வெங்கடேஸ்வரா டெம்பிள் அண்ட் இன்னொன்று ஒரு மாலு. ஆக்சுவலி வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பசுமையாக இயற்கையாக இருக்கும். மிச்சிகன்னாவே சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துல போனாலும் க்ளீன் க்ரீனரி, ஒரு லேக் வியூவான ஒரு பிளேஸு. அது அழகாக போயிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம். வீட்டிலேருந்து கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 minutes ட்ரைவு. கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயிலோட வீடியோ வந்து நம்ம லாங் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள். ரொம்ப பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். உங்களுக்கு இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்ல முடியாது. இந்த கோயில் நான் எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து 1 year பேக் போட்டிருக்கேன். வந்ததுலேருந்து கோயிலுக்கு போலேன்ற மனசு கஷ்டம் வந்தது. பட் சாட்டர்டே அதுவும் பெருமாளை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பிள்ளைங்க அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப டிவைனாக இருந்தது. எவ்வளோ கார் பாருங்கள், பார்க்கிங் சாட்டர்டேன்றதுனால ஃபுல்லி நாங்கள் ஒரு 10 மணிக்கு போயிருந்தோம். பட் இன்னும் 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். சாட்டர்டேஸ் பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு கட்டுறவங்களாம் இருப்பாங்க. நிறைய பூஜைகள் நடக்கும். பாட்டு பாடுறவங்க பாடிட்டுருப்பாங்க. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போயிட்டு நம்ம வந்து மேலே தான் கோயில் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. ஆக்சுவலி கீழே வந்து ஃபுட் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். இது வந்து ஸ்லிப்பர்ஸு கோட்ஸ் வச்சுட்டு போகிற இடம். இங்கே மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரீசெண்டாக 12 years ஒன்ஸ். அதனால் சாமியை வந்து இங்கே முன்னாடி வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அங்கே அழகாக அந்த அலங்காரம் பண்ணதை அப்படியே வச்சுருந்தாங்க. இந்த கீழே இருக்கிறது வந்து ஃபுட் கோர்ட்டுங்க. நம்ம கீழே போய் பிரசாதம் நம்ம சாப்பிட்டு கூட போகலாம். மேலே தான் டெம்பிள் இருக்குது. மேலே போனவுடனே வந்து விநாயகர் இருப்பார். மேலே போனோன்னே கொடி ஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு போனோம்னா பிள்ளையார் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். அங்கேருந்து உள்ளே போயிடலாம். கொடி ஸ்தம்பத்தை சேவிச்சுக்கோங்க, விநாயகரையும் சேவிச்சுக்கோங்க. உள்ளே அலௌட் இல்லை. இதுவே நான் வந்து தெரியாமல் கேப்சர் பண்ணிட்டேன், தப்பு தான். ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு அவரையும் சுற்றிட்டு உள்ளே போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவித்தோம். பெருமாள் வந்து செம்ம அலங்காரம் சூப்பராக இருந்தார். உள்ள வரைக்கும் கருவறை வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோயிலில். இந்த கோயிலோட வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கம்பல்சரி பாருங்கள். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய பெருமாள் இவர். பெருமாள் அழகில் மறந்து அந்த ஆனந்தத்தோடு கீழே இறங்கி வந்தாச்சு. நான் உள்ள வீடியோ எடுக்கலைங்க. லாஸ்ட் டைம் நான் பெர்மிஷன் வாங்கி வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நான் அப்படியே குயிக்காக கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த கோயில் சுற்றியும் பார்க்கிங் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே செடிங்க வச்சு குட்டி குட்டி பூ நல்லா இருக்குது. அந்த குட்டி குட்டி பர்பிள் பூ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு டச் பண்ணி பார்த்தா, நம்ம ஊரில் தும்புப்பூ தனித்தனியாக இருக்கும் பார்த்திங்களா, வெள்ளைப்பூ அந்த மாதிரி தான். தும்புப்பூ தனித்தனியாக இருக்கும். அது அப்படியே பஞ்சாக ஸ்ட்ரிங்காக காய்ச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மனசு நிறைவோடு கோயிலில் சாட்டர்டே பெருமாளை சேவித்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கார் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஷாப்பிங் மால் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அங்கேருந்து ஒரு 1 hour இருக்கும் ஆக்சுவலி அந்த மால். இது வந்து ஒரு அவுட்லெட் மால். பட் நான் வந்து ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடலை. ஒரு ஷார்ட் வீடியோவை நான் கொடுக்குறேன். அங்கே பசங்களுக்கு பசின்னாங்க போகிற வழியில். நான் கொஞ்சம் பிரசாதம் அங்கே எடுத்துட்டேன் கோயிலில். பர்கர் கிங்கில் அவங்க கொஞ்சம் டேக்அவே கொஞ்சம் எடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு கார்லேயே பிக்கப் சாப்பிட்டுட்டு இன்னும் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து ஒரு 1 hourன்றதுனால அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டே கிளம்புனோம். வந்துவிட்டோம் நம்ம அவுட்லெட் மால், மிச்சிகன் அவுட்லெட் மால். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 100 கடை இருக்குமா, 150 கடை இருக்குமான்னு தெரியல. என்னால் ஃபுல் வீடியோலாம் எடுக்கணுன்னா எனக்கு ஒரு 10 நாள் இருந்தால் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கடையும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு சில கடைக்கு நாங்கள் என்ன வாங்க போனோமோ அந்த கடைக்கு தான் உள்ளே போய் பார்த்தோம். மிச்ச கடைலாம் சும்மா வெளியில் போர்டு மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணேன். நாங்கள் வந்து ஒரு 4-5 இடத்துக்கு போகணும் டிசைட் பண்ணி வந்தோம். அதுக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான ஷாப்பிங் நாங்கள் பண்ணோம். பட் வந்து ரொம்ப ஒரு பெரிய மாலுங்க. ஒரு ஷாப்பும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 square feet இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஏரியா. ஒரு ஷாப்பும் ஃப்ரண்ட்டில் போகும்போது டிஜே மேக்ஸ் இருக்கும். அதுவும் அவ்வளோ பெரிய ஏரியா. அப்புறம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாமே அவ்வளோ பெரிய ஷாப்ஸ் இருக்குது. பட் நாங்கள் ஒரு சில ஷாப்பிங்கும் பண்ணோம். ஃபுட் கோர்ட்டும் இருந்தது. ஃபுட் கோர்ட்டும் ரொம்ப பெரிய ஃபுட் கோர்ட். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் ஃபுட் கோர்ட் பார்க்கல, வெளியிலேருந்தே சுற்றிட்டு வந்துட்டோம். பட் பெரிய ஃபுட் கோர்ட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே பெருசாக எதுவும் சாப்பிட்லிங்க. 2 ஜூஸ் ஆச்சு. சுற்றும்போது ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் வெளில வரும்போது ஒரு ஜூஸு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துடுறதுக்கே எங்களுக்கு 4-5 ஆகிடுச்சு. வந்து வெளியில் 5 மணிக்கு தான் சாப்பிட்டோம். பட் நான் அதை வீடியோ எடுக்கலாம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர 7-8 மணி ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய டே. இன்றைக்கி ஃபுல்லாகவே பசங்களோட ஜாலியாக கோயில் போயிட்டு தேவையான ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு ஷாப்பிங் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். 2மே ரொம்ப பிடிச்ச இடம்.
நம்ம திருப்பதி பெருமாளை யுஎஸ்ஏல வந்து சேவிக்கணும்னு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் வந்து பிளெஸிங்ஸ் தான், கடவுள் அண்ட் இயற்கையோட பிளெஸிங்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.